ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் சில்லி கார்லிக் ப்ரான்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சில்லி கார்லிக் ப்ரான்ஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 1/2 kg ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு அந்த வெயினெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. இது ஒரு 10 பல் பூண்டு பொடியாக அரிஞ்சது, காஞ்ச மிளகா, சால்ட்டு தேவையான அளவு, பெப்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு முட்டை, இது 2 வெங்காயம் அந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணது, ஒரு கேப்சிகம் க்யூப்ஸாக கட் பண்ணது, கார்ன்ஃப்ளவர், சோயா சாஸ், வினிகர், ஷெஷ்வாங் சாஸ். இந்த சாஸோட ரெசிபி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இந்த லிங்க்கு. நீங்கள் அதில் போய் பாருங்கள். இப்போது நம்ம ப்ரான்ஸை மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை ஊற்றிடலாம். இதில் நெக்ஸ்ட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சோயா சாஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் வர்ற வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட வச்சிடலாம். லாஸ்ட்டில் இதில் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து வச்சுருங்க. இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸை ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இது லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் காஞ்ச மிளகா, பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற பூண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பூண்டை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இங்கே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக நம்ம வெங்காயத்தை வதக்கி எடுத்தாச்சு. கூடவே இந்த கேப்சிகமையும் சேர்த்துடலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. கேப்சிகம் உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும், அதனால் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினா போதும். இப்போ தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். நம்ம இதில் சோயா சாஸ் சேர்க்குறதுனால உப்பு நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம சோயா சாஸ் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷெஷ்வாங் சாஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த சாஸை சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வினிகரை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், அந்த சாஸ் எல்லாத்தையும்.
இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ப்ரான்ஸையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு ஸ்பூன் சேர்த்து இந்த மாதிரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இந்த ப்ரான்ஸில் சேர்த்துடலாம். இப்போ உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் சாஸியாக கிடைக்கும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட இது லைட்டாக கொதிக்கட்டும். மலர்கள் தோறும் நடந்து போகும் சிறிய ஜீவனே, உந்தன் மனதை கொஞ்சம் இரவல் கேட்கும் எனது ஜீவனே. ஆஹா, விழிகள் 100 கடிதம் போட்டும் பதில்கள் இல்லையே, விரகதாபம் மணலை மூட்டும் பருவம் தொல்லையே. உனை நான் கொஞ்சத்தான் மடிமேல் துஞ்சத்தான் தினம் நான் எதிர்பார்க்கும் திருநாள் வருமோ? பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை, ஆஹோ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை. சில்லி கார்லிக் ப்ரான்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு நல்ல சைனீஸ் டிஷ். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிந்து சிங்கிங் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல். பாய்.